ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்னடா கடாயில் என்ன வெடிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் விட்டு கடுகு வெந்தயமும் போட்டிருக்கேன். பொரிஞ்சு வந்திருக்கு. இதை பாருங்கள், இந்த வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிட்டு ரொம்ப வதங்கணுங்கிறதுல அப்புறம் குழம்புல வேகணும் இல்லையா? கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதை இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பரட்டு விட்டுண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஒரு மண் கலையத்தில் ஒரு 4 பேர் குத்திக்கிற மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு திட்டமாக கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்னதாக கட்டி பெருங்காயம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா? வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், தேங்காய், கருவேப்பிலை, கடுகு வெந்தயெல்லாம் தாளித்து வதக்கணும் இல்லையா? அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், ஆல்ரெடி ஏற்கனவே வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த குழம்போடு சேர்த்து நல்லா வெந்துடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இதை பாருங்கள், நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? நல்லா கொதித்து வந்துடுத்து. வெண்டைக்காயும் நல்லா வெந்தெடுத்து. இப்போ இதுக்கு ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் 4-5 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறேன். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி கெட்டியமாக இருக்கும் குழம்பு. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் பொடி சேர்க்க போகிறோம். கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் சாம்பார் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதான் அந்த பொடி. இது என்ன பொடின்னா, தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்க்குறேன். இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வாங்கிக்கலாம். கொதி வாங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. இதை சுட சாதத்தில் நெய்யை விட்டுண்டு இந்த குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.